ககன்தீப் சிங் பேடி மாற்றம் ஏன் அதிர வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள். தமிழகத்தில் 18 உயர் அதிகாரிகள் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவத்துறை செயலாளராக இருந்து வந்த மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அதிரடியாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதை பற்றி அதிர்ச்சி தரும் பலர் அறியாத தகவல்கள் உங்களுக்காக. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷ சாராயம் குடித்து நூற்றுக்கணக்கான மக்கள் சேலம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். முதலில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்தது. அப்போது மருத்துவத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த ககன்தீப் சிங் பேடி விடுமுறையில் இருந்துள்ளார். இதற்கிடையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய விஷமுறிவு மருந்து மற்றும் உள்கட்டமைப்புகள் இல்லை என்றும் அதனால் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்ற ககன்தீப் சிங் பேடியை திரும்ப பணிக்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. இருப்பினும் விடுமுறையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று பொறுப்பில்லாமல் பதிலளித்துள்ளார். இந்த செய்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து ககன்தீப் சிங் பேடி மீது அதிருப்தி ஏற்பட்டது. ஏற்கனவே இவர் கடலூர் மாவட்டத்தில் புயல் வெள்ள பாதிப்பின் போது சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கொடுத்த நிவாரண நிதியை மடைமாற்றம் செய்ய மனைவி பெயர்களில் வங்கி கணக்கு தொடங்கியதாக பேடி மற்றும் மற்றொரு IAS அதிகாரி மீது பகீர் புகார் கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. மேலும் சொந்த மாநிலத்தில் ககன்தீப் சிங் பேடி சொந்தமாக மருத்துவக் கல்லூரி ஒன்றை கட்டி வருவதாகவும் தலைமைச் செயலகத்தில் IAS அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு உலா வருகிறது. ஆனால் உச்சகட்டமாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் அவரின் மெத்தன போக்கு மற்றும் பொறுப்பில்லா தன்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றுள்ளது. தமிழகத்தில் விஷசாராய மரணங்கள் அதிகரித்த போது எந்த அக்கறையும் இல்லாமல் சொந்த மாநிலத்தில் விடுமுறையை கழித்த ககன்தீப் சிங் பேடி விடுமுறையை விலக்கி வைத்துவிட்டு பணிக்கு திரும்ப வந்திருக்க வேண்டும். கொத்து கொத்தாய் தமிழக மக்கள் உயிரிழந்து வருவதை பொருட்படுத்தாமல் விடுமுறையில் உல்லாசமாக இருந்த வெளி மாநிலத்தவரான ககன்தீப் சிங் பேடி போன்றோருக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்தால் தமிழகம் நாசமாகிவிடும் என்பது பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது. சென்னை பெருவெள்ளத்தின் போது வெளி மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ஒருவரது தாயார் திடீரென்று உயிரிழந்த நிலையில் அந்த அதிகாரி தனது தாயின் இறுதி சடங்கை ஒரே நாளில் முடித்துவிட்டு அவசர நிலையை புரிந்து கொண்டு அடுத்த நாளே பணிக்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பேடி போன்றவர்களால் தமிழகத்திற்கு சாபக்கேடு என்று தலைமை செயலக வட்டாரத்தில் பொங்குகிறார்கள்.